இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் இடத்துல வேற எவன் இருந்திருந்தாலும் வேற எதுவும் முக்கியம் இல்ல, இந்த குடும்பத்தை காப்பாத்துறதா முக்கியம்னு இங்கேயே நின்னு இருப்பான். ஓடி போனவன் இன்னைக்கு வந்து பேசுற நீ எல்லாம் அதுக்காக நானும் இந்த வீட்டுக்குள்ளே முடங்கி போய் என் வாழ்க்கையை அழிச்சுக்கணும் அப்படித்தானே? நான் என் எதிர்காலத்தை நோக்கி போனேன். அதுல என்னத்த தப்பு இருக்கு? தப்பே இல்லப்பா, தப்பே இல்ல. அதே மாதிரி இப்ப நீ கேள்வி கேட்கறது தப்புன்னு என் தங்கச்சி சொல்றாள், அதுலயும் தப்பு இல்ல. அத நீ கேட்டுத்தான் ஆகணும். சரிப்பா, ஓகே. இப்ப எல்லாத்தையும் நீங்களும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? இந்த குடும்பத்துக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு தானே சொல்றீங்க? டேய், நான் அப்படி பேசலடா, நீ அப்படி நடந்துகிட்ட. இல்லப்பா, இதுல இருந்து எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நேத்து வரைக்கும் நீங்க வேற, இப்ப மாற உள்ள வந்துட்டான்ல, இப்ப நீங்க வேற. இனி என்னால உங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழ முடியாது. எனக்கு சேர வேண்டிய பங்கை பிரிச்சு கொடுத்துருங்க. இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே. நான் போயிட்டே இருக்கேன். இனி நான் யாரையும் எந்த கேள்வியும் எப்பவும் கேட்கவே மாட்டேன். என்னடா சொன்ன? என்ன கேட்ட? என்னடா கேட்ட? என்னடா பண்ற? என்னங்க யார பார்த்து யாரு என்னடா கேட்டீங்க? அம்மா இடு. விடுங்க மரா. மரா கையெடு. விடுங்க விடுங்க. உலச்சிருவாங்க. ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன கேட்க ஆள் இல்லனா ஏன் முன்னாடி என் புருஷன் மேல கை வைக்கிறீங்க? அவர் கேட்டதுல என்னங்க தப்பு? இந்த குடும்பத்துக்காக அவரும் உழைச்சிருக்காரு. இந்த குடும்பத்துல பிறந்தவர் தானே அவரு. அவர் சொத்து கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்லையா? உரிமை இல்ல. இந்த ஊருக்கு வரும்போது எங்க அப்பா போட்டிருந்த சட்டையும் வேட்டியோட வந்தவர். இன்னைக்கு உருவாயிருக்கிற சொத்து மொத்தமும் அவரோட ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாரிச்சது. அந்த சொத்தை வித்தளிச்சாலும் சரி, ஆண்டு அனுபவிச்சாலும் சரி, எல்லா உரிமையும் எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்கு. அவர்கிட்ட சொத்தை பிரிச்சு கேட்கிற உரிமை இவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் கிடையாது, வேற எவனுக்கும் கிடையாது. அவனை வேற எவனாவது சொத்தை பிரிக்கிறேன்னு பேசி பாருங்க, கொன்னு போட்டுருவேன். சரி, நானும் போனா போகுதுன்னு ஒதுங்கி நின்று பாத்துக்கிட்டு இருந்தா எங்க இருந்து வந்து சொல்லுங்க தைரியம்? மரா விடு.